பிரச்சனை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்க தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீங்க எங்களுக்கு மறுபடியும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இதில் யார் யார் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க அப்பா, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. துரிதமாய் கர்த்தர் இணைத்தள்ளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. உங்க வசனத்தை அனுப்புவீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்திலுமே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்து நீர் அன்பு குதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. பாடுவோமா? நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா,
பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. குற்றம் செய்ததால் மறித்திருந்தோ, இயேசுவோடு கூட எழச் செய்து பாடுவோம். குற்றம் செய்ததால் மறித்திருந்தோ, இயேசுவோடு கூட எழச் செய்தி. கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சேர்ந்து பாடுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் ஊற்றினீரே. உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே. பாடுவோமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுவோம் தேவனை பார்த்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து வைத்தீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து வைத்தீர். உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டீர், உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டீர், உரிமை சொத்தாக உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு என்னை உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, thank you Lord. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். இயேசுவே, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தார். ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. We glorify you master. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி
பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ அப்பா. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாடுவோமா? We worship you Lord. நன்றி அப்பா. சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ ரபா ஷதரதபா ரிதரமா திரலபோ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கூட இருப்பவரே, உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை நோக்கி ஆராதிப்போமா? அவர் மாறாதவர், நம்மோடு கூட இருக்கின்றவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிப்பவர். தேவனை நோக்கி ஆராதிப்போம். We worship you Lord. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். என்றும் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசு என்றைக்கும் நம் கூட வருவார். உமக்கு நன்றி அப்பா. இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். சேர்ந்து பாடுவோம். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். பாடுவோமா? இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார். Glory. எல்லாவித அற்புதம் செய்வார். Thank you. இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட, இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். ஒரு விசையார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். எதிரியான சாத்தானை முறியடிப்போம், எதிரியான சாத்தானை முறியடிப்போம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். எதிரியான சாத்தானை முறியடித்திடுவோம், எதிரியான சாத்தானை முறியடித்திடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பாடுவோமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதங்களையும் செய்வார். இயேசு கூட வருவார், நமக்கு ஜெயம் அளிப்பார். இயேசு கூட வருவார். பாடுவோமா? நம்மோடு கூட பயணிக்கின்ற தேவனை பார்த்து இயேசு கூட வருவீர், எல்லாவித அற்புதம் செய்வீர். இயேசு இயேசு கூட வருவீர். ஓ thank you. எல்லாவித அற்புதம் செய்வீர். நோய்கள் பேய்கள், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். யெகோவா ராஃபா, இயேசு கூட வருவார். யெகோவா ஈரே, எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு இயேசு கூட வருவார், எல்லாவித அப்பா நன்றி. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். Thank you அப்பா. இயேசு கூட வருவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட இருப்பவரே இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட கூட இருப்பவரே, கரைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூடவே கூடவே இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கோரி கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர். ஜெயமே உம்மரவார், ஜெயமே உம்மரவார், ஜெபமே உந்தயவார், தினம் ஜெபமே உந்தயவார். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பாடுவோம். கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அப்பாவை பார்த்து
பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, ஓ கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, ஓ விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகின்றீர், என்னை சாட்சியாய் நிறுத்துகின்றீர், சத்தியம் போதிக்கின்றீர், தினம் சத்தியம் போதிக்கின்றீர். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பாடுவோமா? கூட இருப்பவரே, ஓ தேங்க்யூ அப்பா. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர். ஆமே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர். எக்காலம் ஊதுகிறோம், எக்காலம் ஊதுகின்றோம், எதிரியை வென்று விட்டோம், உம்மால் எதிரியை வென்று விட்டோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, ஓ பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகமானவரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, அப்பா எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, ஓ பரிசுத்த ஆவியை. சேர்ந்து பாடுவோமா? அந்த நல்ல தேவனை உயர்த்தி பாடுவோம். நம்முடைய நோய்களை நீக்கும் தேவன், நம்முடைய எல்லா சாபங்களையும் விலக்கின தேவன், ஓ நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம் கரத்தை பிடித்து நடத்துகின்றவர், அவரை உயர்த்தி பாடுவோமா? தேவ பிள்ளைகளே, அவருடைய தயவினால நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினால நாம் பிழைத்திருக்கின்றோம். அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து, அப்பா நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் விசேஷமானவர்கள், நீர் எங்களோடு பயணிப்பதனால் நாங்கள் ஜெயம் எடுக்கின்றோம் என்று பாடுவோம். பரிசுத்த ஆவியே, தேங்க்யூ. பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, ஓ பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் என்றும் தீர்ப்பவரே, எங்கள் கூட இருப்பவரே, என்றும் குறைகள் தீர்ப்பவரே. We worship you, Lord. ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, ஓ ரபா ஷதரி கலமோ,
கூட இருப்பவரே, எல்லா குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, எங்கள் கரைகளை நீக்கினீரே. சத்துரு எதிராய் வரும் பொழுது எங்களுக்காக வெற்றி கொடியை ஏற்றும் தெய்வமே, எங்களுக்காக யுத்தம் செய்பவரே, மென்மையானவரே, we worship you Lord. நீர் வந்தால் போதும், சூழ்நிலை மாறி போகும் அப்பா. வறண்ட நிலங்களில் தண்ணீரை ஓடச் செய்கின்றவர், கனி தரும் மரமாக மாற்றுகின்றவர், வளர்க்கின்றவர். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழிகின்ற ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி அந்த தேவனை நோக்கி பாடுவார், முழு இதயத்தோடு பாடுவார். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் பாடுவோமா? ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். எங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றின தேவன், எங்கள் வாழ்வை வறண்ட நிலமாக இருந்த எங்கள் வாழ்வை வயல் நிலமாக மாற்றின தேவன். ஆவியே, ஆவியே, மழையாக பொழிகின்ற ஆவியே, 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 மழையாக பொழிகின்ற ஆவியே, 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 மழையாக பொழிகின்ற ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெரும் மழையாய் பிரவேசித்த, பெரும் மழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழிகின்ற ஆவி, ஆவியே, ஆவியே, எங்கள் ஆவியானவரே, ஆவியே, ஓ மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே,
மழையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஓ ஆவியே, ஆவியானவரே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, எங்கள் தேற்றரவாளரே, ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடைசியா ஒரு முறை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவிக்கின்ற தெய்வமே, வழி இதுவே என்று சொல்லுகின்ற தெய்வமே, எங்களை மறவாமல் நினைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை பணிகின்றோம். தேங்க்யூ லார்ட். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நித்திய வல்லமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். சத்துருவே, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு எப்ப நம்ம விழுவான், எப்படி விழ தள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருப்பான். ஆனால் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாத. ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய வலையில நான் விழுறது போல இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதன் அடிப்படையில் சில காரியங்களை, சில வசனங்களை நான் உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்தி நம்ம சந்தோஷமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போ நாள் நைட் ப்ரேயரில் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், குழியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்குகிற தேவன் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன குழிகள் அதில் நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை தூக்கி எடுக்கிறார் என்கிற ஒரு செய்தியை, ஒரு ஜெபத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஆல்நைட் ப்ரேயரில் அங்கே பின்னாடி வந்து உட்கார்ந்துருந்தேன். நம்ம அடுத்தது குடும்பங்களுக்காக ஜெபம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட. ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடத்துதல் கொடுக்கல. ஆனால் சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்ததுனால அந்த நேரத்தில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுக்குற வசனங்களை மாத்திரம் எழுதி வைத்து குறித்து வைத்து நான் ஜெபம் நடத்தினேன். உங்களுக்கு தெரியும், சத்ருவை எதிர்த்து ஜெபம். ஆனால் இப்போ 2 நாளாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, புதன்கிழமை நீ செய்தி கொடு என்று சொல்லும் பொழுது நான் அப்போ யோசித்த, ஆண்டவர் என்ன செய்தி கொடுப்பது என்று காலையிலே நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது கரெக்டாக ஆண்டவர் ஞாபகப்படுத்தின காரியம் எழுதி வச்ச நோட்டில் பாரு என்று சொல்லி அந்த நோட்டில் திரும்பி பார்த்தா உண்மையிலே பாருங்க, கர்த்தர் குழியில் விழுந்த நம்மை தூக்கி எடுக்கிறவர் என்கிற ஒரு செய்தியை அன்றைக்கு நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் கர்த்தர் தடை பண்ணினார்.
அன்றைக்கு பேசாதபடி, காரணம் இன்றைக்கு பேசுவதற்காக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட போகிறார். ஸோ ஆண்டவரோடு கூட என்ன பேச போறீங்க அப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனத்தை பாருங்களேன். பயங்கரமான குழியில உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மை நம்முடைய ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குழியில விழுந்து கிடக்கிறவனை அப்படியே விடுகிற தேவன் அல்ல, அவர் தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தாவீது பாடுகிறார், பயங்கரமான குழி. அது எப்படிப்பட்ட குழி தெரியுமா? பாவ சேற்றிலே, பயங்கரமான சேற்றில நான் விழுந்து கிடந்தேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்துல நம்ம பாவத்துல கிடந்தோம், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். சில சமயங்கள்ல திரும்பவும் பாவங்களுக்குள்ளே நம்ம அடிக்கடி விழுந்து 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 விடுகிறோம். அப்ப அந்த நேரத்துல கூட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எடுப்பவர் மாத்திரமல்ல, நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கண்மலையின் மேல நிறுத்தி வைத்து புது பாட்டை நம்முடைய பாடும்படி கர்த்தர் நம்முடைய நாவல கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சகரியா 9:11. எல்லா வசனங்களையும் குறித்து கொள்ளுங்கள். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எதனால? இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அல்லவா? அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அந்த குழியில விழுந்து கிடக்கிற நம்மையும் நம்முடையவர்களையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்ம பாவ சேற்றில விழுந்து கிடக்கலாம், அல்லது ஒருவேளை தண்ணீர் இல்லாத குழியில விழுந்து கிடக்கிறது போல பயங்கரமான ஒரு சேற்றில அல்லது வறண்ட குழியில பிள்ளைகள், ஒருவேளை குடும்பத்தினர் விழுந்து கிடக்கலாம், நம்முடையவர்கள் விழுந்து கிடக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா நம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்க, தூக்கி எடுங்க என்று ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில சேற்றில விழுந்த அவரை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதே போல இளைய குமாரனை குறித்து பார்க்கும் பொழுது, இளைய குமாரன் தூர தேசத்துல போய் பன்றிகளுக்குள்ள கிடந்தான். அவன் ஒரு குழியில, தண்ணீர் இல்லாத குழியில கிடப்பது போல விழுந்து கிடந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய புத்தியை தெளிய வைத்து அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து தகப்பன் வீட்டுக்கு மறுபடி கொண்டு வந்தாரே, உங்களை தூக்க மாட்டாரா? ஒருவேளை முடியாத பாவத்துல நீங்க விழுந்து கிடக்கலாம். ஐயோ ஆண்டவரே, என்னால இந்த பாவத்தை விட முடியல என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் கழுவுவார். ஆமென். தாவீதை தூக்கி எடுத்தவர், இளைய குமாரனை தூக்கி எடுத்தவர் நம்மை தூக்க மாட்டாரா? உங்களை தூக்க மாட்டாரா? நிச்சயமாகவே தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை நீங்கள் உளையான சேற்றில விழுந்து கிடக்கலாம், அல்லது குடும்பத்தினர் கீழே விழுந்து கிடக்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களை விடுவியும், தூக்கி எடுங்கன்னு கேளுங்க. சத்துரு பார்த்துட்டே இருப்பான், அவ்வளவுதான், விழுந்ததுதான் நினைப்பான்.
ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு சந்தர்ப்பம் கையை தூக்க மாட்டானா என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு கையை உயர்த்தி நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, என்னை தூக்குங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, இந்த குழியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா, என் பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, என் கணவரை விடுதலையாக்குங்க, என் மனைவியை விடுதலையாக்குங்க, என் பெற்றோரை விடுதலையாக்குங்க என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குழியில விழுந்த எங்களை, பாவ சேற்றில் அழுந்தி கிடக்கிற எங்களை, எங்களுடைய குடும்பத்தினரை ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டது போல விழுந்து கிடக்கிற என் குடும்பத்தின் பிள்ளைகளை, என் குடும்பத்தினரை, எங்களை தூக்கி எடுப்பீராக ராஜா. எங்க தூக்கி எடுங்க ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தூக்கி எடுத்து பாவ சேற்றில் இருக்கிற பிள்ளைகளை கழுவி, இரத்தத்தினால கழுவி, கண்மலையின் மேல நிறுத்தி புது பாட்டை உம்முடைய பிள்ளைகள் வாயில கொடுப்பீராக. சூழ்நிலை தலைகளாய் மாறட்டும் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க. அதை பார்த்து சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்வளோ அழகாய் நம்மை குழியில விழுந்த நம்மை தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அடிக்கடி விழுந்து எழும்புறேனே நினைக்காதீங்க. அப்பா, எனக்கு பலன் கொடுங்க, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 38:17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் ஒரு முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். ஆமென். ஹல்லேலூயா. இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? எசேக்கியா ராஜா சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்தது. அது அழிவின் குழி போன்ற ஒரு காரியம். அழிவுக்கு நேராக அவர் போய்விட்டார். அழிவின் விளிம்புக்கு போய் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டார்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே, இந்த அழிவின் குழிக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும் என்று கதறி ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது நமக்கு தெரியும், ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியங்கள் அப்பா உமக்கு உண்மையாய் நான் நடந்திருக்கிறேன், என்னை நினைத்திருளும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினா. அது மாத்திரமல்ல, சுவர்புறமாய் திரும்பி என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவை அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், வியாதிக்கு நேராக போய்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு அருமையானவர்கள் ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கலாம், அல்லது வீட்டிலேயே உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, எனக்கு சுகத்தை தாங்க, அழிவின் குழியில நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு சுகத்தை தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, போராட்டங்களோடு இருக்கிறீங்களா, வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய சரீரத்துல தாங்க முடியாத பாரமா, இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தாரும். எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு அழிவின் குழி என்று சொல்லும் பொழுது அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கலாம், அல்லது நம்மை சோர்வடைய பண்ணுகிற வியாதியாய் இருக்கலாம், அப்படியே நம்மை படுக்க வைக்கிற வியாதியாய், சோர்வாய், மன அழுத்தமாய் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தாங்க. எல்லாரும் கேட்க போறோம்.
இன்றைக்கு ஒரு பிரசங்கமோ ஜெபமோ சேர்ந்து நம்ம ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த அழிவின் குழிக்கு சமீபமாய் ஐயோ பேர்வோமோ அப்படிங்கிற, விழுந்துருவோமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல. மரணத்தின் விளிம்பு வரைக்கும் நீங்க இருக்கலாம். இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கும் பொழுது நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, இனி என்னால எழும்ப முடியாது, என்னால வாழ முடியாது, எனக்கு அவ்வளவுதான், என் வாழ்க்கை போய்விட்டது, அழிந்து போய்விட்டது, இனி நான் உயிர் பிழைப்பேனா, தப்பி பிழைப்பேனா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை தூக்கி எடுக்கிறவர். அழிவின் குழியிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அழிவின் குழியில் இருந்து எங்களை தூக்கி விடுங்கப்பா. ஆண்டவரே இந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை தூக்கி விடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்குவீராக ராஜா. அழிவின் குழியில் இருக்கிற பிள்ளைகளை, மரண பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தூக்குவீராக ராஜா. தூக்கி எடுப்பீராக. இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. மருத்துவமனையில இருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்குவீராக, எழுப்புவீராக, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. உமது கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, ஆரோக்கியத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 47வது வசனம். புலம்பல் 3:47. திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. ஆமென். திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் நேரிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு படுகுழிக்குள்ள கிடக்கிறது போல இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்க ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் படுகுழியில கிடக்கிறோம். திகில், பாழ்கடிப்பு, சங்காரம் இல்லையா? அழிவு, பாழ்கடிப்பு, திகில். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ திகில் இல்லையா? திடீர்னு ஒரு பயம் நம்முடைய இருதயத்தை வந்து விடுகிறது. அற்புதங்கள் நடக்காததுனால ஐயோ எங்கேயோ படுகொலியில கிடப்பது போல இருக்குது. பொருளாதாரத்துல ரொம்ப குறைந்து போய் இருக்கிறதுனால ஐயோ நாங்கள் இனிமே எழும்ப முடியுமா தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதுதான் இந்த திகிலான ஒரு படுகுழி. திகில், பாழ்கடிப்பு, அழிவு, இப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள நம்ம விழுந்து கிடப்பது போல இன்னைக்கு இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட முடியல, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறோம், இல்லை திடீர்னு எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. இப்படிப்பட்ட குழிகளுக்குள்ள விழப்பண்ணும்படி சாத்தான் ரெடியா இருந்துட்டு இருக்கான். நாங்களும் உள்ளதான் விழுந்து கிடக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பயங்கரமான கடன் பிரச்சனை,
இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம் தெரியலையே என்று நீங்க ஒருவேளை வேதனையோடு கூட இன்னைக்கு இருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாத. ஒருவேளை இன்னைக்கு அந்த திகிலுக்குள்ள கிடக்கலாம், பாழ்கடிப்புக்குள்ள கிடக்கலாம், அந்த படுகொலிக்குள்ள நாங்கள் விழுந்து கிடப்பது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களை தூக்கி எடுப்பார், கர்த்தர் எங்களை நிறுத்துவார். நான் விழுந்தாலும் நான் திரும்பவும் எழும்புவேன்னு சொல்லுங்க, எழும்புவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோனாவுடைய வாழ்க்கையில 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யோனாவுடைய வாழ்க்கையில யோனா 2:2-3. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஆமே. நீங்க யோனாவுடைய வாழ்க்கையில அவள் ஆழத்துல விழுந்து கிடக்கிறார், நடுவுல பாதாளத்துல விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? விழுந்துட்டார். ஆண்டவரே விழ தள்ளிட்டார் அவரை சமுத்திரத்துக்குள்ள. அங்க ஒரு மீன் வயிற்றில் இருந்துட்டு அவர் ஜெபிக்கிறார், ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட திகில், இப்படிப்பட்ட பாதாளம், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், சமுத்திரத்தின் ஆழத்துல கிடக்கிறேன், பாதாளத்தின் வயிற்றுல கிடக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்து அவரை விடுவித்து வெளியே அந்த மீன் கரையில வந்து உயிரோடே கக்கும்படி கிருபை செய்தார். சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சமுத்திரத்துக்குள்ள விழுறாரு, மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! கண்ணு திறந்து பார்த்தா இருளா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு இருளா இருந்திருக்கும். சமுத்திரத்துல கிடக்கிறேன், ஆழத்துல கிடக்கிறேன், பாதாளத்தின் வயிற்றுல கிடக்கிறேனே என்று எவ்வளவு திகில், பயமா இருந்திருக்கும்ல. அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் விடுவித்தார். ஆமேன். அந்த நெருக்கத்துல, அந்த படுகொலியில கிடக்கும் பொழுது யோனாவை விடுவித்த ஆண்டவர் நம்மை விடுவிக்க மாட்டாரா? இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எல்லா பக்கங்களும் அலைகளும் வெள்ளங்களும் புரண்டு வருவது போல இருக்குதே, நடு சமுத்திரத்துல நான் கிடப்பது போல இருக்கிறேனே, ஆழத்தில் கிடப்பது போல இருக்கிறேனே, இருளா இருக்கிறதே எல்லா பக்கமும், படுகொலி, திகில், பாழ்கடிப்பு, எவ்வளோ கஷ்டம். ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை. ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுதா? இல்லை. உடனே அடுத்த பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த பாரம், அவ்வளோ போராட்டங்கள் என்று நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம், கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயம், சரீரத்தை கொடுத்த பயம், வெளியே போனா பயம், விபத்து வந்துருமோ, தற்கொலை ஆயிருமோ, என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ தெரியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு படுகுழி போல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்லவர், அங்கிருந்து தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பலுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் நீங்க 55ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? புலம்பல் 3:55 வசனம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ ஆழமான ஒரு கிடங்குல, ஒரு லோ டஞ்சன் சொல்லப்படுற அளவுக்கு ஒரு படுகுழியில விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, ஆனால் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் படுகுழியில விழுகிறது போல கிடக்கிறேன், ஆனா உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, கூப்பிடும் யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறது ஒரு திகிலான சூழ்நிலையா இருக்கலாம், படுகுழியா இருக்கலாம், பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், மகா ஆழமான கிடங்கா இருக்கலாம். இதுல இருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன்? சத்துரு கை கோட்டி சிரிக்கிறானே, விழுந்துட்டான், அவ்வளவுதான், இனிமாவை எழும்ப முடியாது, அப்படி சிரித்து கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் செய்வேன், அந்த ஆழத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 56வது வசனம். 56வது வசனம். என் சத்தத்தை கேட்டீர்,
என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். ஆமென். அடுத்த வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. என் சத்தத்தை கேட்டீர். நான் உம்மை நாமத்தை பற்றி கூப்பிட்ட பொழுது என் சத்தத்தை கேட்டீர். ஹalleluya. என் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் என்னை அணுகி பயப்படாதே என்றீரப்பா, பயப்படாதே என்றீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யோனா கூப்பிட்டது போல கூப்பிடுங்கள். ஒருவேளை இந்த குழியில விழுந்தாச்சு, இவ்வளோ போராட்டத்துல விழுந்தாச்சு, இவ்வளோ படுகொலிக்குள்ள போயாச்சு, இந்த கடன் பிரச்சனைக்குள்ள விழுந்தாச்சு, இனி என்னால இதை மீறி எழும்பி வர முடியாது அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல அந்த குழியில இருந்து நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரை, என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதோ அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. திகிலா இருக்கப்பா. திகில்னா என்னது? பயம் இல்ல. ஆனா பயமா இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பயப்படாதே என்கிறார். ஹalleluya. நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த திகில், அந்த பாதாளம், அந்த ஆழமான மகா கிடங்கு எல்லா இடத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கைகளை மூடி கைகளை உயர்த்தி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? குடும்பம் பிரிந்து போற சூழ்நிலையா இருக்குதா? பயங்கரமான கோர்ட் கேஸ்ல இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்குதா? கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்குதா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன செய்ய போறேன் தெரியலப்பா. அப்படி மகா ஆழத்துல கிடக்கிறது போல இருக்குதே, பொருளாதாரத்துல ஜீரோல இருக்கிறது போல இருக்குதே. எப்படி வெளியே வர போறேன்? எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்க்க போறேன்? ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் தெரியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, இயேசுவே அப்பா, நான் உம்மை கூப்பிடுகிறேன், நான் உம்மை கூப்பிடுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நெருங்கி வந்து சொல்லுவாராம், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறீங்களா? அன்றைக்கு சீஷர்கள் பயந்து போய் அரை கதவை பூட்டினவர்களாய் கிடந்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, பயமான சூழ்நிலை தான், திகில் என்னை சுற்றி இருக்கிறது, படுகுழி, ஆழமான கிடங்கு, டஞ்சன்ல கிடக்குறாப்பா. அப்பா, என் சூழ்நிலையை பார்த்தா எப்படி வெளியே வர முடியும்? எப்படி தப்புவிக்கப்பட முடியும்? தெரியலையப்பா, தெரியலையப்பா. ஆண்டவரே, எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க, இறங்குன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி தூக்குங்க, அப்பா என்னை தூக்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தூக்குங்கன்னு சொல்லுங்க, என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்க, என்னை தப்புவியும் சொல்லுங்க, நெருக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நெருங்கி வந்துட்டார், பயப்படாதேன்னு சொல்லிட்டார். தைரியமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலையை சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ராஜா. என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களை தூக்கி விடுவீராக ராஜா. இப்பொழுதே, இப்பொழுதே அவர்களை தூக்குவீராக, தப்புவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளவு ஆழமான கிடங்காயிருந்தாலும், எப்படிப்பட்ட திகிலாயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், மகா ஆழத்துல கிடந்தாலும், கடலின் ஆழம் போல அவ்வளவு ஆழத்துல கிடந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை தூக்குங்க அப்பா. பிள்ளைகளை குறித்த பாரம், பொருளாதார பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, ஆண்டவரே, ஆண்டவரே, குழந்தை இல்லை, குடும்பம் உடைக்கப்பட்டு விடுமோ, பயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. இதற்கிடையில தவறான ஆலோசனைகள் ஒரு பக்கம்,
ஆனா ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தப்புவிக்கிறவர் அல்லவா? ஆண்டவரை தூக்கி விடுகிறவர் அல்லவா? யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது மனம் இறங்குவீராக, கரத்தை நீட்டுவீராக, தூக்கி விடுவீராக, உயர்த்துவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இக்கிரியை செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை தூக்கி எடுக்கிற தேவன். ஒருவேளை நம்ம விழுந்திருக்கலாம், ஆனா அந்த அழிவின் குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர், பாவ குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர். அது மாத்திரமல்ல, திகிலின் குழியிலிருந்து, பாழ்கடிப்பின் குழியிலிருந்து, ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஆழம் உங்க பிரச்சனை, எவ்வளவு பெரியது உங்க பிரச்சனை நினைக்காதீங்க. அங்கிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இல்லையா? விழுந்துட்டேன் அவ்வளவுதான், இனிமே எழும்ப முடியாதுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. சொல்லுங்க, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். சத்ருவே, நீ சிரிக்காத, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம், என்னை தூக்குகிற ஒருவர் உண்டு, எனக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37:22. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ஆமென். இங்க பாருங்க, ஒரு தண்ணி இல்லாத ஒரு வெறுமையான ஒரு குழியில யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் தூக்கி போடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் இல்லையா? பாருங்க, அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ரூபன் பிள்ளை எப்படியும் ஒரு சகோதரனை கொலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் தப்புவிக்க மனதுள்ளவனாய், அதாவது கொலைக்கு தப்புவிக்க மனதுள்ளவனாய் அந்த குழியில தூக்கி போட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போட சொல்லிட்டான். எல்லாரும் சேர்ந்து, அவன் எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ கதறி இருப்பான். தகப்பன் கொடுத்த அந்த பலவரனை அங்கெல்லாம் கழட்டிட்டு அவனை தூக்கி போட்டுட்டு, சொப்பனம் எப்படி நிறைவேற போகுது பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. சகோதரர்களால அவன் குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டான். தண்ணீர் இல்லாத அந்த வெறும் குழிக்குள்ளே யோசேப்பு போடப்பட்டான். அந்த சூழ்நிலையில பாருங்க, கர்த்தர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில குழியில தூக்கி போடப்பட்டான் என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும். 36ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம பார்க்கும் பொழுது, 37ஆம் அதிகாரம் துவக்கத்துல பார்க்கும் பொழுது, அவனுக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார், சொப்பனங்களை கொடுத்திருந்தார். அதாவது அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம், அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற ஒரு பெரிய காரியம். தகப்பனார், தாயார், உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து இவனை வணங்குவதாக, எல்லாருக்கும் மேலாக யோசேப்பை வைப்பதாக சொப்பனம் கண்டான், தரிசனம் பார்த்தான். அது அவன் தகப்பனாரிடத்திலையும் சகோதரர்களிடத்திலையும் சொன்னது நிமித்தம் அதிகமாய் அவர்கள் பகைத்தார்கள். நீ எனக்கு மேல நீ இருப்பாயா, உன்னை நான் கண்டிப்பா நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லிதான் எப்படியாவது கொலை செய்யணும், அழிச்சிடணும். அப்ப எப்படி இந்த தரிசனம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். அப்போ அந்த நினைச்ச நேரத்துல கொன்று போட்டிருந்தா கூட தரிசனம் நிறைவேறி இருக்காது. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்துல, ரூபன் இருதயத்துல பேசி ஒரு குழியில போட்டுட்டான், குழியில விழுந்துட்டான். சகோதரர்கள் எல்லாரும் அவ்வளவுதான், அவனை போட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒருவேளை அவன் அப்படியே போட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம், கடிச்சு கொதறி இருக்கலாம், அல்ல பாம்போ ஏதோ அவனை வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஒருவேளை கொத்தி இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை அன்றைக்கே முடிந்து போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க,
அந்த குழியில போடப்பட்டாச்சு, குழியில போட்டாச்சு, விழுந்துட்டான், குழியில விழுந்துட்டான் யோசேப்பு. அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் செய்த கிரியை பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு பக்கத்துல மீதியானியரை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மீதியானியர், வர்த்தகரான மீதியானியரை அந்த அனுப்பின பொழுது சகோதரர்கள் சொல்றாங்க, பேசாம இவனை கொண்டு போய் விற்று போற்றலாம் என்று சொல்லி விற்று போட்டு விட்டார்கள். மீதியானியர் அவர்களை எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, குழியில தூக்கி போட்டாங்க. சத்ரு குழியில போட வைக்கும்படி சகோதரர்களுடைய இருதயத்துல ஏவி குழியில போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த குழிக்கு பக்கத்துல மீதியானியரை வர வைத்து அந்த யோசேப்பை தூக்கி எடுத்து கையில கொண்டு போய் அவர்கள் கொண்டு போய் நேராக எகிப்துக்கு கொண்டு போய் விற்று போடுறாங்க. இனிமே நமக்கு சம்பவம் எல்லாம் தெரியும் இல்லையா? போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்க அவனுடைய கர்த்தர் கூட இருந்ததுனால அவனை உயர்த்துகிறார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி நிமித்தம் பிரச்சனை வருது, அங்கிருந்து ஜெயிலுக்கு போறார், இன்னும் படுகொலியில விழுவது போல ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், இது என்ன குழி என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு சத்ரு குழியில விழ பண்ணுகிறான். கர்த்தர் வைத்த தரிசனம், கர்த்தர் வைத்த உயரம், அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சகோதரர்கள் எல்லாரையும் ஆதரிக்கிற ஒரு பெரிய பொசிஷன்ல யோசேப்பை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார். தரிசனம் கொடுத்திருக்கிறார். தரிசனம் கொடுத்தவர் ஆண்டவர். ஆனா சாத்தான் என்ன செஞ்சான்? அந்த தரிசனத்தை இழக்கணும், அந்த தரிசனம் நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆப்போசிட்டாகவே கீழே விழ தள்ளுவான். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்த தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு சில குழிகள்ல நீங்கள் விழுந்து கிடக்கலாம். சில குழிகள்ல சாத்தான் விழ தள்ளி இருக்கலாம். அது ஒருவேளை மனிதர்கள் தான் தூக்கி போட்டது போல இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, தரிசனம் கொடுத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி மகிழ்பவரும் அவர்தான். ஆமேன். குறித்த காலத்துக்கு உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இடையில பல குழிகள் வரலாம், ஆனா எப்படிப்பட்ட குழியா இருந்தாலும் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே மீதியானியரை அந்த குழிக்கு அருகில கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? எவ்வளவு அழகாய் நடத்துகிற ஆண்டவர். குழியில சாத்தான் தூக்கி போடலாம், ஆனா ஆண்டவர் தரிசனத்துக்கு நேராக நடத்துகிறவர். பிசாசு சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போடலாம், அது ஒரு குழிதான், அது ஒரு பாதாள குழி, அங்க தூக்கி போடலாம். ஆனா அங்கேயும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். பானபாத்திரக்காரன் சுயம்பாயிகளின் தலைவனை கொண்டு வந்து அங்க இவனை குறித்து தெரிய வைத்து அந்த நாட்கள்ல பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துகிறார். விளைவு நமக்கு தெரியும். அந்த பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு அந்த பஞ்ச நாட்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் செழிப்பான நாட்கள்ல அவ்வளோ தானியங்களை சேமித்து வைக்க பண்ணி, காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரிப்பதற்காக, யாக்கோபின் சந்ததியை பஞ்சத்திலே உயிரோட காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போனார். தரிசனத்தை நிறைவேற்றினார். எல்லாரும் வந்து வணங்கி எனக்கு தானியம் கொடு என்று கேட்ட பொழுது அந்த தரிசனம் நிறைவேறியது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க குழியில விழப்பட்டது போல, மனுஷனால தள்ளப்பட்டது போல, கர்த்தர் என் வாழ்க்கையில சொன்ன தரிசனத்துக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்லையே, சம்பந்தமே இல்லையே என்கிறது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சில திட்டங்கள் வைத்திருக்கலாம், அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கும் சம்பந்தமே இல்லையே என்பது போல இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தரிசனம் தந்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக நிறைவேற்றி அவர் மகிழ்விப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு இடையில பலவிதமான குழிகள் வரலாம், விழுந்து கிடக்கலாம் குழியில. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சத்ருவே நான் குழியில விழுந்துட்டான் அவ்வளவுதான், தரிசனம் முடிஞ்சது நினைக்காதே, நான் திரும்பவும் எழும்புவேன்.
கர்த்தர் என்னை எழுப்புவார். எனக்கென்று வைத்த தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் அது நிறைவேறும். இந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மொர்தெகாய் மூலமா யூதருக்கு ஒரு வெளிச்சம் வரணும், ஒரு ரட்சிப்பு வரணும், யூத மக்களுக்கு நன்மை உண்டாகணும் என்பது தேவ திட்டம். ஆனால் ஆமான் என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கி அதுல தூக்கி போடணும்னு விரும்பினான். ஆனா அந்த ராத்திரியில தான் கர்த்தர் கிரியை செய்தார். எந்த நேரத்துல குழியில விழ தள்ளும்படி சாத்தான் எத்தனம் பண்ணுகிறானோ, உங்களுக்கு என்று வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி அழிக்கும்படி சாத்தான் கிரியை செய்து உங்களை அப்படிப்பட்ட ஒரு குழியில தூக்கி போடுறானோ, அந்த நேரத்துல இருந்து, அந்த செகண்ட்ல இருந்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எப்படி மீதியானியர் அந்த பக்கம் கொண்டு வர வைத்து அவனை தூக்கிட்டு போய் மீதியான் தேசத்துக்கு கொண்டு போய் இருக்கலாம், இல்ல அவங்க கொண்டு போய் எகிப்துல கொண்டு போய் விற்று போடுறாங்க. அப்போ எவ்வளவு கிளீனா கர்த்தர் நடத்துகிறார். அப்போ உங்க வாழ்க்கையை நடத்த மாட்டாரா? உங்களுடைய எதிர்காலத்தை நடத்த மாட்டாரா? இன்னைக்கு நான் குழியில கிடக்கிறேனே, ஆண்டவர் தந்த தரிசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஊழியத்துக்கு ஆரம்பித்தேன், ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஐயோ நான் எங்கேயோ கிடக்கிறேனே என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் தரிசனம் கொடுத்தவர் மாற மாட்டார். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கென்று வைத்த தரிசனங்கள் அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகவே போகாது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட குழியில நான் விழுந்து கிடப்பது போல இருக்கிறேன், எனக்காக நீ கிரியை செய்கிறவர் அல்லவா, தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்த திட்டங்களை நிறைவேற்றுவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. சத்துரு ஒருவேளை சிரிக்கிறது போல இருக்கலாம், ஆனா தரிசனம் தந்த தேவன் மாற மாட்டார். உங்களை தூக்கி எடுப்பார். குழியில விழத்தள்ளி இருக்கலாம் சாத்தான். நீங்க சொல்லுங்க, சாத்தானே, சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்து கிடக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், நான் எழும்புவேன், எனக்கு வைத்த தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த தரிசனத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் வித்தியாசமா இருக்கலாம் ஆண்டவரே. குழியில விழுந்து கிடக்கிறது போல இருக்கலாம் அப்பா. ஆனா அந்த தரிசனத்துக்கு நேராக நடத்தும்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறவர் அப்பா, ஆட்களை அனுப்புகிறவர் அப்பா, தூக்கி விடுகிறவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறாங்களோ அப்பா, அந்த தரிசனங்களை நிறைவேற்றுங்க ராஜா. இவர்களை குறித்து கர்த்தர் வைத்த நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பொல்லாத மனுஷருடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கென்று வைத்த திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும் அப்பா. இன்னைக்கு சூழ்நிலை குழியில விழுக்கிறது போல இருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி ஆட்களை அனுப்புவீராக, பாதைகளை செவ்வையாக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக, தரிசனங்கள் நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பல விதங்கள்ல நம்ம விழுந்து கிடக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ சேற்றில தூக்கி எடுத்த ஆண்டவர், அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி, பயங்கரமான சூழ்நிலை, திகில், பயம் இருக்கப்பா, ஆனா என்னை தூக்கி நிறுத்துங்கப்பான்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் தூக்கி நிறுத்துவது மாத்திரமல்ல, நமக்கென்று வைத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க எங்களை தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா அழிவுக்கு விலக்கி காப்பது மாத்திரமல்ல, எல்லா திகிலுக்கும் தூரமாக்குவது மாத்திரமல்ல, எங்களுக்கென்று வைத்த தரிசனத்தை நிறைவேற்றி எங்களை கெட்டாத உயரத்திலே வைக்கிறவர் அப்பா. யோசேப்பை அவ்வளவு உயரத்துல உயர்த்தின தேவன் நீர் அப்பா.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் தூக்கி விடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனதளவுல சிந்தையில உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி விட்டுட்டீங்கப்பா. இனி வருகிற நாட்களில ஆண்டவரே லிட்டரலா எல்லா காரியங்களிலும் உங்களுடைய பிள்ளைகள் எழும்ப போறாங்கப்பா. ஆண்டவரே அவர்களை உயர்த்த போறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.